நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வனாந்தரத்தை நம்ம தாண்டுறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வனாந்தரத்தை தாண்டினதற்கு பிற்பாடு எனக்கு ஒரு கானான் கண்டிப்பாக உண்டுன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சமீப காலமாய் ஒரு வனாந்தரத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நடத்திருக்கலாம். அப்படின்னா அது வெறுமை, அங்கே யாரும் இல்லை, ஒரு தனிமை, ஒரு விரக்தியான ஒரு காலங்கள். ஆனால் ஒன்று நீங்கள் மறந்துடவே கூடாது, வேதத்தில் பல மனிதர்களே ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினார். ஆனால் அந்த வனாந்தரத்தினுடைய முடிவில் கர்த்தர் அவர்களை கானானில் கொண்டு போய் கர்த்தர் அமர பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அதனால் அந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வனாந்தரத்தை பார்த்த நீங்கள் சீக்கிரமாய் கானானை கர்த்தர் காண பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனம் முடித்து கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின உடனே வேதம் சொல்லுது, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சந்திச்சாங்கன்னா செங்கடல் தான் சந்திச்சாங்க. இதுவரையிலும் இருந்த போராட்டம் பத்தாதா ஆண்டவரே, இதுவரையிலும் நாங்கள் பட்ட கஷ்டம் பத்தாதா? எப்பவுமே ஒரு வெற்றிக்கு பிற்பாடு ஒரு சோதனை என்கிற ஒன்று இருக்கும் என்கிறதை மறந்துடவே கூடாது. ஆமே, இந்த ஜனங்கள் தங்களுடைய வெற்றியில சந்தோஷப்பட்டு முடிகிறதுக்குள்ளேயே அடுத்து அவங்களுக்கு ஒரு சோதனை வருது பாருங்களேன். சிலர் அப்படிதான், ஒரு வெற்றியிலிருந்து முடிச்சு அவ்வளவுதான், ஒரு வெற்றி எடுத்து முடிச்ச உடனே நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திச்சது மாதிரி அந்த சோதனை. ஆனா நீங்க சோர்ந்தே போகாதீங்க. இதுவரையிலையும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின கர்த்தர் இந்த செங்கடலையும் உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு சோதனைகள் அல்ல, நமக்கு சாட்சிகளாகவே கர்த்தர் மாற்றுகிறார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சந்திக்கிறது அத்தனையும் சோதனைகள் அல்ல, நீங்கள் சந்திக்கிற அத்தனையும் சாட்சிகள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய கண்களுக்கு சோதனையாய் தெரியலாம், ஆனால் சீக்கிரமாய் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அந்த அற்புதத்தை குறித்து நம்ம இப்ப சாட்சி சொல்லுகிறது போல நீங்க கடந்து வந்த இந்த செங்கடலை பற்றி நீங்க நிறைய சாட்சி சொல்லுவீர்கள். அந்த செங்கடல் தான் கர்த்தர் ஜனங்களுக்கு முற்றிலுமான ஒரு தீர்வை கொடுத்த இடம். அந்த செங்கடலில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே பார்ப்பதில்லை. நீங்கள் கரங்களை தட்டி கொண்டே இருக்கும்போது நீங்கள் நடந்து வருகிற அந்த செங்கடலிலே கர்த்தர் சகல காரியத்தையும் மூழ்கடித்து அதை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சாட்சியாய் கர்த்தரே மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள்.